எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். இது எதிரொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். 7ஆம் அறிவு திரைப்படத்தைப் போலவே நடந்த சம்பவம். நாட்டில் வைரஸ் பரப்ப திட்டமா? வெளியான அதிர்ச்சி தகவல். தனது வீட்டை விட்டு தப்பியோடும் மகிந்த, அனுர அரசின் அதிரடி வெளியான முக்கிய காரணம். இளம் பெண்ணின் வீட்டை சுற்றி வளைத்த சிஐடி, அலுமாரிக்குள் காத்திருந்த அதிர்ச்சி, வெளியான பயங்கரம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் திடீர் பரபரப்பு, பயணிகளின் நிலை என்ன? வெளியான தகவல். முக்கிய அமைச்சிடமிருந்து திடீரென காணாமல் போன 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். மக்களிடம் அரசியல் லாபம் தேடுகிறார் சுமந்திரன், குற்றம் சாட்டும் முக்கிய அமைச்சர். பாதாள உலக குழுவை ஒழிப்பதற்காக படையினர் எடுத்த அதிரடி முடிவு, வெளியான அதிர்ச்சி தரும் உண்மைகள். அதிரடி நடவடிக்கையில் இறங்கப் போகும் இலங்கை கடற்படை, அனுர அறிவித்த முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட நிதி, அரசின் அதிரடி அறிவிப்பு, வெளியாக போகும் உண்மைகள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு வந்திருந்த ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி செய்த அதிசய செயல் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பை அண்டிய கடற்கரை பகுதியில் நாய்கள் அதிகமாக கூடும் இடமொன்றில் அந்த வெளிநாட்டவர் தனது காற்றட்டை பையிலிருந்து மருந்து எடுத்து ஊசி மூலம் நாய்களுக்கு செலுத்தும் காட்சி பதிவு செய்யப்பட்டு இணையத்தில் வேகமாக பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் அவர் யார், எந்த மருந்தை செலுத்தினார், ஏன் நாய்களுக்கு ஊசி போட்டார் என்பது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. இந்த சம்பவத்தை சிலர் இது 7ஆம் அறிவு திரைப்பட காட்சிகளை போன்று மர்மமான வைரஸ் பரப்பும் முயற்சியாக இருக்கக்கூடும் எனவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது தங்கியிருக்கும் விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து விரைவில் வெளியேற தீர்மானித்துள்ளதாக நம்பகத்தகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்கள், வாகனங்கள் மற்றும் தனிப்பட்ட பணியாளர்களுக்கான கொடுப்பனவுகளை இடைநிறுத்தும் சட்டமூலத்தை கொண்டுவர திட்டமிட்டிருப்பதே இதற்கு முக்கிய காரணமாக குறிப்பிடப்படுகிறது. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின் மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்தி வரும் விஜயராம இல்லம் அரசுக்கு மீளப்போகும் என்பதால் அதற்கு முன்னதாகவே தன்னிச்சையாக அங்கிருந்து வெளியேறுவதற்கு அவர் முடிவெடுத்துள்ளார். இதனையடுத்து முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவும் தனிப்பட்ட பணியாளர்களும் தற்போது கொழும்பு மற்றும் அதன் நகர பகுதிகளில் பொருத்தமான மாளிகையொன்றை தேடி வருகின்றார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் எதிர்கால அரசியல் நிலவரங்களை முன்னிட்டு அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்நாட்டில் புதிய அரசியல் திட்டங்களை தயாரித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தெகிவளை பகுதியில் 5 லட்சம் ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள 50,000ற்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளுடன் 31 வயது பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் வீட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட சோதனையின் போது அலுமாரிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. அத்தோடு சட்டவிரோத போதைப் பொருள் வர்த்தகத்தில் இருந்து சம்பாதித்ததாக கூறப்படும் 1,34,000 ரூபாய் பணமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கை அந்த பெண் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வருவதாக வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகளின் போது சந்தேக நபர் முன்னர் ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் மீது புதிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு சந்தேக நபர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தமிழரசு கட்சி தலைவர் எம்.ஏ. சுமந்திரன் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடகங்களை சந்தித்த அவர் முத்தியன்கட்டு பகுதியில் உயிரிழந்த இளைஞனுக்கு நீதி கோரிய நிகழ்வை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் கதவடைப்புக்கு ஆதரவு கோரிக்கை விடுத்து வருவதாகவும் சுமந்திரனை குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா மேலும் தெரிவித்ததாவது, வடக்கு கிழக்கில் பல அரசியல்வாதிகள் முன்னைய காலங்களைப் போலவே அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுமந்திரன் பல பதவிகளை வகித்த போதும் முத்தியன்கட்டு பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் நிலைமைகளை பற்றி கவலை கொண்டதில்லை. ஆனால் தற்போது அரசியல் நன்மை அடையும் நோக்கில் இளைஞனின் மரணத்தை பயன்படுத்தி கதவடைப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்து வருகிறார். இதேவேளை முத்தியன்கட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். குறித்த சம்பவத்தை அரசியல் பிரச்சாரத்துடன் இணைத்து மக்களின் உணர்ச்சிகளை தூண்ட முயலும் சில அரசியல்வாதிகள் இறுதியில் மக்களால் தக்க பாடம் கற்றுக்கொள்ள நேரிடும் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா குறிப்பிட்டார். பாதாள உலகக்குழு நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள அமைப்பை விட மிகச்சிறந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருவதாக காவல்துறை பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார்.
கண்டியில் இன்று மகாநாயக்க தேரர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். முப்படைகள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் இந்த குற்றங்களை அடக்குவதற்கு தாம் பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சில பாதாள உலக குழு நடவடிக்கைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் சில அரசியல் ஆசீர்வாதங்களையும் சில காவல்துறை அதிகாரிகளின் ஆதரவையும் பெற்றுள்ளதாகவும் காவல்துறை மாதிபர் சுட்டிக்காட்டினார். சட்டத்தை நிலைநாட்டுவதில் எந்த அரசியல் செல்வாக்கும் இல்லை என்றும் அரசியல் சூழ்நிலைகள் மிகவும் நன்றாக உள்ளது என்றும் கூறிய காவல்துறை போலீஸ் மாதிபர் எந்தவொரு குற்றத்தையும் மறைக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ தன்னிடமிருந்து ஒருபோதும் உத்தரவுகள் வராது என்றும் குறிப்பிட்டார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட அசௌகரியமான சூழ்நிலை காரணமாக பல்வேறு பயணிகளிடையே கடும் குழப்ப நிலை நிலவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த நேரத்தில் விமான நிலையத்தின் செக் இன் கவுண்டர்கள் மற்றும் குடியேற்ற மையங்களில் நீண்ட வரிசை ஏற்பட்டன. பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதோடு முறையான ஒழுங்கமைப்பு இன்மையால் சூழ்நிலை மோசமடைந்ததாகவும் பயணிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த இடையூறு காரணமாக சில பயணிகள் தமது விமானங்களை தவறவிட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய வட்டார தகவலின்படி குறிப்பிட்ட நேரத்தில் அதிக அளவிலான விமானங்கள் புறப்படுவதற்கு தயாராக இருந்ததோடு அதே சமயம் மிகுந்த எண்ணிக்கையிலான பயணிகள் ஒரே நேரத்தில் விமான நிலையத்திற்கு வந்தது முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஆனால் பயணிகள் சார்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின்படி முறையான திட்டமிடல் மற்றும் பணியாளர்களின் ஒழுங்கமைப்பில் குறைபாடு இருந்ததே இந்த குழப்பத்திற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கல்வி அமைச்சிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயுள்ளன என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பிலிருந்து கிடைக்கும் தகவலின்படி கல்வி அமைச்சின் செயலாளரின் பெயரில் இறக்குமதி செய்யப்பட்டு அமைச்சின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களே மாயமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதுள்ள கணக்குகளின்படி சுமார் 139 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவரங்களை தேசிய கணக்காய்வு திணைக்களம் கல்வி அமைச்சை சார்ந்து வெளியிட்டுள்ள சமீபத்திய கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இலங்கை கடல் எல்லைக்குள் நுழையும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 13ஆம் திகதியிலிருந்து இலங்கை கடற்படைக்கு மீண்டும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நாட்டின் வணிக கப்பல்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை தடுக்க கடற்படை முன்னணியாக பங்காற்றும் நிலைமை உருவாக்கியுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்பு 2023ஆம் ஆண்டு செங்கடல், ஏடன் வளைகுடா மற்றும் சோமாலியா கடற்பரப்புகளை இனி ஆபத்தான பகுதிகளாக கருத வேண்டாம் என அறிவித்திருந்தது. ஆனால் சமீப மாதங்களில் அந்த பகுதிகளில் கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் மீண்டும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொறுப்பை இலங்கை கடற்படையினருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் மூலம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முழுமையான பொறுப்பு தற்போது இலங்கை கடற்படைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெளிநாடுகளில் கல்வி கற்க ஜனாதிபதி நிதியத்திலிருந்து சட்டவிரோதமாக நிதி பெற்ற அரசியல்வாதிகளின் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் வழங்கப்பட்ட பணத்தை திரும்பி பெறுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. தேவையானவர்களுக்கு எதிராக சிவப்பு அறிவிப்புகளை வெளியிடுவதும் அரசாங்கத்தின் கவனத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வெளிநாட்டு கல்விக்காக ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து உதவி பெற்ற அரசியல்வாதிகளின் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அந்த பட்டியல் வெளியிடப்பட்டதை அடுத்து குறித்த நிதி ஒதுக்கீடுகள் சட்டப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பாக சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இதனையடுத்து ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து வழங்கப்பட்ட பணத்தை அரசாங்கம் ஏற்கனவே சட்ட ஆலோசனையை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எதிரொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய இரவு நேர செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்தை மறக்காமல் கருத்தில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.